ஒரு நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி உணவுலாம் கிடைக்காது, அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமாக உணவு கிடைக்கும். விதவிதமாக சாப்பிட்டா கூட ஏதோ தார் உருண்டை ஒழுங்கின மாதிரி வயிறு கப்புன்னு இருக்கும் ஒழிஞ்சு மனசு நிறைய மாட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். அது எப்படி நிறையும்? நீ இவ்வளோ நேரம் சாப்பிட்டது சோறு இல்லை, எல்லோரும் சவைச்சு போட்டு முருங்கைக்காய் தொளி எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். எதுக்கு? அதை எப்படி யாராவது சாப்பிடுவாங்களா? அதாவது செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு சோத்துக்கு பதில் சவைச்சு போட்ட முருங்கைக்காய் தொளி எடுத்து நான் அவ்வளோத்தையும் சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதாவது இன்றைக்கி பல பேர் பார்த்திங்கன்னா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், இல்லை டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், இல்லையா நடந்த பிரச்சனை யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம், இல்லை நடக்க போகிற பிரச்சனை யோசிச்சுட்டே சாப்பிடுவோம். அதாவது மனித வாழ்க்கையில் பிரச்சனையை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் நாம் சாப்பிடும் பொழுது மட்டும் எப்பொழுதுமே நல்ல மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல மென்று ரசித்து ருசித்து நிதானமாக சாப்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஓடி ஆடி நல்லதை கெட்ட சந்தித்து பணம் ஓடி ஆடி சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். மீண்டும் சந்திப்போம்.